ரொம்ப கவனமா இருந்துக்குவாங்க. உங்க சிபியோட கான்ஃபிகரேஷனை எடிட் பண்ணி மாத்த முடியும். ஒரு லேப்டாப் டெஸ்க்டாப் வாங்க போறீங்கன்னா இந்த சிபியோட கான்ஃபிகரேஷனை அவங்க எடிட் பண்ணி உங்களை ஸ்கேம் பண்றதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம். சிபியூ கான்ஃபிகரேஷனை எப்படி எடிட் பண்றாங்க, ஒரு பிசியோட ஒரிஜினல் கான்ஃபிகரேஷனை எப்படி செக் பண்றது, எந்த மாதிரி எடிட் பண்ணி மாத்துறாங்கன்னா ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் சர்ச் பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஹைச் கீ லோக்கல் மிஷின் அதை கிளிக் பண்ணுங்க. ஹார்ட்வேர் கிளிக் பண்ணி உள்ள போங்க. டிஸ்கிரிப்ஷன் அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. சிஸ்டம் அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. சென்ட்ரல் ப்ராசஸர் அதை கிளிக் பண்ணுங்க. இதுல 0 இருக்கும், அதை நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. வலது பக்கம் பாத்தீங்கன்னா ப்ராசஸர் நேம் அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. இதுல ப்ராசஸரோட நேம் நீங்க எடிட் பண்ண முடியும். இப்ப 12th ஜெனரேஷன் இருக்கு, 13th ஜெனரேஷன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணீங்கன்னா டாஸ்க் மேனேஜர்ல பெர்ஃபார்மன்ஸ்ல சிபியூ நீங்க செக் பண்ணீங்கன்னா அதுலயும் நேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்ல போய் செக் பண்ணாலும் ப்ராசஸரோட நேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் இப்படி ஒரிஜினல் ப்ராசஸரோட கான்ஃபிகரேஷன் செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிபியூ ஐடி சர்ச் பண்ணுங்க. சிபியூ ஐடி இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. சிபியூ இசட் அது கீழே பாத்தீங்கன்னா விண்டோஸ் அதை கிளிக் பண்ணுங்க. இதுல செட்டப் இங்கிலீஷ் அதை கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் நவ் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேரை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அந்த சிஸ்டத்தோட ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனை நீங்க பார்க்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா டைரக்டா ஹார்ட்வேர்ல இருந்து ரிட்ரீவ் பண்ணி உங்களுக்கு காட்டும். இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா 100% கரெக்டா இருக்கும். ஒரு லேப்டாப் டெஸ்க்டாப் வாங்க போற முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க வாங்குங்க. இது நீங்களும் ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.